ஹாய். நம்ம இப்போ அதை பார்த்து பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி சுதந்திர தினத்தை கடந்து வந்திருக்கிறோம். பார்த்தா புரட்டாசி பிறந்துருச்சு, நவராத்திரி வந்துருச்சு. நவராத்திரி இனி தீபாவளி முடிகிற வரைக்கும் எல்லார் வீட்லேயும் சந்தோஷம் குதூகலம் இது மட்டும்தான் இருக்கும். என்ன ட்ரெஸ் வாங்குறது, என்ன இன்னைக்கு சுண்டல் வைக்கிறது, என்ன பலகாரம் வைக்கிறது, சாமியை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, நம்ம அலங்காரம் பண்ண போகிறோமா இல்லாட்டினா யார் வீட்டுக்கு கொலுக்கு போகிறோம், அவங்க வீட்டில் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தான் நமக்கு மண்டைக்குள்ளே ஓடும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது சந்தோஷமான மாதம் புரட்டாசி மாதங்கிறது. ஏன்னா இப்போ நம்மளும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே எல்லா வகை சுண்டலும் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறோம். நம்ம அதுக்காக புரட்டாசி மாதம் பூஜா ஹாலிடேஸ்க்கு, அதாவது சரஸ்வதி பூஜைக்கு, விஜயதசமிக்கு, நவராத்திரிக்கு சுண்டல் வைக்காமல் எப்படி இருக்கிறது. அதனால் இன்னைக்கு நான் 3 வகை சுண்டல் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வேர்க்கடலை வேக வச்சு அதை தாளிக்கிறது, பூம்பருப்பு சுண்டல் ஒன்று, காராமணி சுண்டல் ஒன்று. இந்த 3ஐயும் இது நாங்கள் எல்லாத்தையும் வேக வச்சாச்சு. ஆமாம், ஊற போட்டு இது இந்த 2 மட்டும் ஒரு 4 hours ஊறி. இது வேர்க்கடலை நம்ம வறுத்தோம்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வேக வச்சோம்னா நெரிச்சுன்னு தான் இருக்கும். நம்ம நல்லா வேகணும்னா கொஞ்சம் நேரம் ஊற போட்டோம்னா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வேகும். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கடிச்சு சாப்பிடணும் போல இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஏழியராக எடுத்துக்கிடலாம். ஏன்னா இந்த 2மே இந்த இது ஊற போட்டு தான். இதையுமே ஊற போட்டேமா? ஆமாம், இதையுமே 4 hours, 2மே 4 hours ஊறிச்சு. 4 hours ஊறினதுக்கப்புறம் வேக போட்டு இந்த இதெல்லாம் நல்லாவே இதாயிருச்சு, நல்லா இதாயிருச்சு. இல்லை இது விஷயத்தில் கடலை கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றது அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால கொஞ்சம் சாஃப்டா வேகிறதுக்கு முன்னாடி நல்லா சாஃப்டா வேக வச்சிருக்கேன் இன்னைக்கு. நீங்க என்ன இல்ல பொதுவா நம்ம பச்சை கடலை வாங்கிட்டு வரோம், அது கூட்டோட வேக வச்சா நல்லா சாஃப்டா வெந்துடும். அது ஃப்ரெஷ் இல்லம்மா, இது இந்த காய வச்சு இது பண்ணதுனால இது எவ்வளவு வேக வச்சாலும் ஓரளவுக்கு அந்த நரிச்சுன்னு இருக்கு. ஆனா இதுதான் நல்லா இருக்கும், சுண்டல் இதுதான் நல்லா இருக்கும். பூம்பருப்பு நாங்க இங்க வேக போட்டு அது ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்ப இதையெல்லாம் தாளிக்கிறதுக்கு வேணுங்கிறத இப்ப நீங்க வெங்காயம் போடணும்னு நினைச்சீங்கன்னா போட்டுக்கோங்க. வெங்காயம் போடுறதுங்கிறதெல்லாம் அது சாங்கியம் சம்பிரதாயம் பாக்குறவங்க தான் வெங்காயம் போட மாட்டாங்க. பொதுவா நம்ம வீடுகள்ல வெங்காயம் போட்டு தாளிக்கலாம். நல்ல சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஷீத்தல் வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நான் அதை போடவே இல்லை. நான் சரியா இதை மட்டும் தாளிச்சுக்கிடுவோம். தேங்காய் பூ காணும், நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க அடுப்பை ஆன் பண்ணுங்க. அது இது சட்டி காயட்டும். அதுக்குள்ள அம்மா இதையும் வெந்துருச்சான்னு பார்க்கட்டும். அதுக்குள்ள நான் தேங்காய்லாம் எடுத்து வச்சு நான் இப்ப முதல்ல இதை காராமணியை தாளிச்சிடுறேன். இந்த இதுல நாங்க காராமணி சுண்டலும் வேர்க்கடலை சுண்டல் இது 2 மசாலா போட்டு பண்ண போறோம். நாங்க அந்த பூம்பருப்பு சுண்டல் சும்மா தாளிக்க போறோம். இது உப்பு போட்டு வேக போட்டிருக்கா? ஆமா, உப்பு போட்டு தான் வேக போட்டேன். எல்லாமே உப்பு போட்டு தான் வேக போட்டுருக்கேன். இதுலேயும் உப்பு போட்டு தான் வேக போட்டேன். இதுலேயும் அம்மா கொதிக்கும் போதே உப்பு போட்டுருன்னு சொல்லிட்டாங்க, அதனால அதையும் அப்படியே போட்டேன். இது மசால் போட்டு தாளிக்கணுங்கிறதுனால நான் கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறேன், பெருஞ்சீரகம் போடுறேன். இது வத்தலும் பெருஞ்சீரகமும் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். சுண்டலுக்கு குழம்பு பொடி போடலாமா அதெல்லாம் வேண்டாம். சீரகம் போடணும்னு நீங்க நினைச்சா கூட முழு சீரகம் தான் போடுங்க. பெருஞ்சீரகம் இது வாசத்துக்காக, மசாலா சுண்டலுங்கிறதுனால பெருஞ்சீரகத்தை நுணுக்கி கொண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அவள் நுணுக்கி கொண்டு வந்திருக்கா. இப்போ மசாலா சுண்டலுங்கிறதுனால சில்லி பவுட்ரு வேற என்னம்மா அரைச்ச மசாலா போடுறதுன்னு கேட்டால் நான் சில்லி பவுட்ரு போடுவோம். வேற குழம்பு பொடி சாம்பார் பொடியெலாம் போடக்கூடாது. போட்டால் போதும் நிறையா இருக்கும். இதுதான் இந்த ஃப்ளேவர் மட்டும் மாறுறதுனால இது மசாலா சுண்டல். தண்ணி வத்திருச்சா? வத்திருச்சு. போட்டு தேங்காய் பூவை சரி. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து நான் இது தாளிக்கிறது கழுவி எடுத்துட்டியா வேர்க்கடலை தாளிச்சிடலாம். அதுக்குள்ளே இது வெந்துடும் நினைக்கிறேன். சரியா, தாளிச்சிடலாம். வேர்க்கடலை என்ன
அம்மா நீங்கள் வந்து இன்னைக்கு சுண்டல் 3 சுண்டல் அப்புறம் வேற என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு? பொங்கல் வைப்போமா? பொங்கலா? அப்போ சிம்பிளாக அவல் பொங்கல் மாதிரி வச்சுருவோமா? நானும் நீ வரகரிசி அப்படிலாம் வச்சிருப்பியே அது இருக்கு சரி அப்படி வேணா வச்சிருவோம். அப்படி வச்சிருவோம். அதனாலும் சீக்கிரம் குழஞ்சு வெந்துடும். சரி ரைட்டு. அப்போ வரகரிசி பொங்கல் வச்சிருவோம். பொங்கல் வச்சுட்டு இதை வச்சுட்டு நீங்க எங்களுக்கு எதுவும் கதை இதை எதுவும் இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது சொல்ல போறீங்களா? நவராத்திரி கொண்டாடுவதுன்னு இம்பார்ட்டன்ஸ். இப்போ அந்த காலத்துல இப்ப நம்ம வந்து பெண்ணியம் நிறைய பேசுறோம், விமன்ஸ் எம்பவர்மெண்ட்னு பேசுறோம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, இப்பதான் அது நிறைய இருக்கு அப்படின்ட்டு. இதுல ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில வந்து எப்படி வந்து பெண்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க, ராமாயண காலத்திலேயே எப்படிலாம் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி சொல்ல போறேன். ஓ நைஸ். பெண் வந்து எனர்ஜி, அதுதான் எனர்ஜி. கரெக்ட். என்ன அது எல்லா காலத்திலயும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். சக்தி இல்லையே சிவம் இல்லை. ஆமாம், அதனாலதான் கடவுள் வந்து தன்னுடைய உடம்புல பாதியை கொடுக்குறாரு. இதுவும் உப்பு போட்டு வேக போட்டிருக்கா. அதனால வந்து நான் வந்து இதை வந்து இந்த மசாலா கடலைஞ்ச நாளில் அதனால இந்த ஃபுல்லாக கையில் எடுத்துக்கிட்டு போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு போடுவோம். சில்லி பவுட்ரு போட்டு தேங்காயை போட்டு எடுத்துருவோம். தண்ணி வற்றினதுக்கப்புறம் தேங்காய் போட்டு பண்ண போடுங்க இல்லையா? கலந்து விட்டாச்சு. தண்ணி சீக்கிரம் வற்றிடும். இல்லை சரி ஓகே. தண்ணி வற்றி வச்சு நான் தேங்காய் போட்டுறேன். எங்கள் அம்மாவை பாருங்க, அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வளையெல்லாம் திறக்கி எல்லாம் இதுவும் வெந்துடுச்சு போல. என்னம்மா நான் பார்க்குறேன். அது பார்த்தாலே வெந்த மாதிரி தான் இருக்கு. இல்லை நல்லா வெந்துடுச்சு. இது வந்து குக்கரில் வைக்கலாம், ஆனால் குக்கரில் வச்சோம்னா ஒரு நேரம் குழஞ்சு போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் பதம் உதிரா இருந்தால் தான் நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இப்படி வச்சுருக்கோம். இது அமர்த்திடு. அமர்த்திட்டேன். இதுவும் முடிஞ்சிருச்சு, இதுவும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதையும் அடுத்து நாங்கள் தாளிச்சிடுறோம். அடுத்ததுக்கு எண்ணெயை ஊற்றி நாங்கள் வச்சாச்சு பூம்பருப்பு சுண்டல் தாளிக்கிறதுக்கு. இந்த வத்தல் அண்ட் இதுக்கு வந்து வத்தல் அண்ட் கருவேப்பிலை. ஆமாம் சரியா. பொதுவாக சுண்டலுக்கு வந்து வத்தல் கிள்ளி போட்டு தாளிக்கிறது தான் நம்ம செய்வோம். கருவேப்பிலை போடு. இது உப்பு போட்டாச்சு. ஆமாம், இது இப்போ தண்ணி வத்தட்டும். போடு. அவ்வளோதான். கடனை கடிச்சிட்டா. என்னது தேங்காய் இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாம் போல பூம்பருப்புக்கு. அவ்வளோதான். காலி காலி. சரி எடுத்து வச்சுட்டா இதையும் எடுத்து வச்சு நீ அடுத்து நம்ம பொங்கல் பண்ணி. நான் இங்கே வந்து வரகரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். என்னோட ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அந்த இதில் வந்து நல்லா கழுவிட்டு இப்போ வந்து அதில் 4.5 கப்பு தண்ணியும் பாலும் சேர்த்து, அதாவது ஒரு கப்பு வந்து பாலும் மற்றது எல்லாமே தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கொதிச்சு வர்ற வரைக்கும் வச்சுருக்க போகிறேன். இதில் வந்து ஏலக்காய் இதையும் இதில் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இது வரகரிசிங்கிறதுனால சீக்கிரம் குழஞ்சிரும் ஒன்று. ஸோ அதனால் 1 சத்தம் இல்லைன்னா 2 சத்தம் மட்டும்தான் குக்கரில் வைக்க போகிறேன். இது குக்கரில் வைக்கணும்னு கூட இல்லை, சீக்கிரம் குக் ஆகிடும். பட் நான் வந்து எனக்கு இன்றைக்கி வேறு வேலை இருக்கிறதுனால நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடிக்க போகிறோம். அம்மா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வேலையை நீ முடிச்சிருமா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மீன் டைம் நான் போய் அது பேர் என்ன வெல்லம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதெல்லாம் பண்ணி வைக்கிறேன். இது வெந்துருச்சு. அங்கே இதையும் கரைச்சி வச்சுட்டேன், வெல்லமும் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது பண்ணி வச்சிடலாம். நல்லா குழஞ்சிரும். இது வந்து நல்லா அது கொதித்ததுக்கப்புறம் மூடி வச்சு 1 சத்தம் வச்சிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சிரும். சரியா? இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் எல்லாம் ரெடியாக இருக்குது.
இது வெல்லமும் கரைச்சி இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நெய் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். பொங்கல் ரெடி. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து 3 சுண்டல் செஞ்சு காமிச்சிருக்கோம். 3 சுண்டல் வரகரிசி பொங்கல். நான் செய்கிறேன்னு சொன்னேன், ஷீத்தல் செஞ்சுட்டா. ஏன்னா நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு, படுத்துருந்தேன். அவள் செஞ்சுட்டா. சரி, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் செஞ்சுருக்குறோம். நம்மளுடைய சேனலில் வந்து எல்லா வெரைட்டிஸ் சுண்டலும் செஞ்சுருக்குறோம். அவள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவாள், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்வீட் வேற என்னெல்லாம் செய்யலாம், பொங்கல் தான் செய்யலாம் அப்படின்னா பொங்கல் இல்லை, நம்ம பாயாசம் செய்யலாம், பால்கோவா கூட செய்யலாம், கேசரி செஞ்சு இது பண்ணலாம், தயிர் சாதம் செஞ்சு ஒரு டைம் வந்து தயிர் சாதம் வைக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அதே மாதிரி அவலில் வந்து அவலை நனைச்சி சும்மா வெறுமனை தேங்காய் போட்டு வைக்கலாம், அவலில் பொங்கல் வைக்கலாம். என்னென்ன உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளால் செய்ய முடியக்கூடிய, செய்ய தெரிகிற ஸ்வீட்டு தான். நம்ம வந்து பாதுஷா அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ஆனால் நல்லா டேஸ்ட்டாக வரக்கூடிய இதெல்லாம் வந்து செஞ்சு நீங்கள் சந்தோஷமாக நவராத்திரியை கொண்டாடுங்க. பெண்மைக்கு வந்து சிறப்பு கொடுங்க. சின்ன பிள்ளை இருக்கிற வீட்டில் பிள்ளைங்களை நல்லா அலங்காரம் பண்ணி அழகாக சும்கா போட்டு அது ஆட ஆட நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டாடுங்க.